மிஸ்டர் இளையராஜா, இசை ஞானி இளையராஜா அவர் வந்து இசையில் மட்டும்தான் ஞானம் அவருக்கு. வாழ்க்கையில் வந்து ஞானம் ரொம்ப கம்மி அவருக்கு. எப்படி பழகணும், எப்படி யார்கிட்ட என்ன பேசணும் அதெல்லாம் வந்து தெரியாது. இது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய ப்ரோக்ராமில் இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இவரை காரி துப்பியிருக்காங்க. அதனால தான் நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன். அவருக்கு வந்து வாழ்க்கையில் ஞானம் கிடையாது அப்படின்ட்டு. எல்லாரையும் பயிற்சிப்பார். எல்லாரையும் வந்து ஏதோ ஒன்று இது பண்ணி, அது வந்து பெரிய ஆளுங்கன்னா அவங்கள பயிற்சிக்க மாட்டார். இந்த சின்ன குட்டி பசங்களெல்லாம் வந்து ரொம்ப பயிற்சின்னு ரொம்ப அவங்கள கலாய்க்கிறது, ரொம்ப அவங்கள வந்து இது பண்ணுறதெல்லாம் பண்ணுவார். ரொம்ப காலை பிடிக்க வைக்கிற அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு. எப்படியோ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற மலையாள படம் வந்து இவருடைய பாட்டு கண்மணி அன்போடு அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரிஜினல் ஸ்டோரியில் அவங்க சொன்ன அந்த ஒரிஜினலாக போன பசங்க சொன்ன கதை அது. அவங்க வந்து சொன்னது வந்து நாங்கள் இந்த மாதிரி அந்த பாட்டை போட்டிருந்தோம், அந்த பாட்டு நாங்கள் ரொம்ப கேட்டுன்னே இருப்போம் அப்படி அப்படின்ட்டு சொல்லி அது வந்து ஒரு படம். அந்த படம் வந்து மலையாளத்தில் வரும்போது இவருக்கு வந்து தோணலை, ஐயோ இது வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமா, 250 கோடி 300 கோடி சம்பாதிக்குமா. ஏன்னா தமிழ் படங்களே இப்போ வந்து 250 கோடியெல்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மி. 50 கோடி வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. அதையே வந்து வெற்றி விழாவெல்லாம் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நல்ல கதை இல்லை, நல்ல சப்ஜெக்ட் இல்லை அப்படின்றதுனால. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ட்டு இவர் நினைக்கல. அதனால தான் இவர் வந்து அவங்க மேலே முதல்லே வந்து காப்பிரைட் விஷயம்லாம் ஒன்றும் சொல்லலை. இவர் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாராம். இப்போ தான் தெரியுமா, 2 மாதம் ஆகிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி, ஓடிடி ரிலீஸ் ஆகி 1 மாதம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவர் வந்து கேஸ் போட்டு அவங்க மேலே வந்து இந்த பாட்டை நீங்கள் வந்து நீக்கிடணும், இல்லைனா வந்து நான் லீகலாக இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஒரிஜினலாக வந்து அவங்க வந்து காப்பிரைட்டு கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர், குணப்படுத்துது. அவர்கிட்ட தான் காப்பிரைட் இருக்குது. மியூசிக் டைரக்டர்ன்றவர் யார்? நீ வந்து தனியாக ஒரு ஆல்பம் போட்டால் அது உன்னுடைய மியூசிக். நீ ஒரு படத்தில் ஒரு மியூசிக் போடுற அந்த ப்ரொடியூசருக்கு தானே. ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கல. ப்ரொடியூசர்கிட்ட உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி வந்து இந்த பாட்டை வந்து நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இந்த பாட்டை வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து இது பண்ணக்கூடாது, ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் உங்கள்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்லாம் இவர்கிட்ட கிடையாது. சும்மா நான் வந்து என்ன சொல்கிறது, அசிங்கம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பலருக்கும் அதான் தோணுது. 2-3 நாளாக இவருக்கு அதை தான் ஓடின்னு இருக்குது. இவர் முன்னாடியே ஒரு டிஸ்பியூட் ஒன்று பண்ணார். டிஸ்கோ அப்படின்ட்டு அனிருத் வந்து புதுசாக ஒரு அந்த பழைய பாட்டு வா வா பக்கம் வா அப்படின்ற பாட்டை வந்து இப்போ ரஜினி சாருடைய புது படம் கூலி அப்படின்ற படம் லோகேஷ் டைரெக்ஷனில் வருது. அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கான் அனிருத். அதுக்கு உடனே வந்து ஏன்னா ரஜினி படம் ஆகும்போது அது வந்து 250-300 கோடி ஈஸியாக அடியுமே, 500 கோடி அடியுமே. அதனால் முதல்ல வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக வந்து காப்பிரைட் கொடுத்துரு அப்படின்னுக்கிறாரு. அது பார்த்தா கடைசியில் எக்கோ அப்படின்ற ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்திருக்கு. அவங்க வந்து சோனிக்கு விற்றுருக்காங்க. சோனி வந்து அதை வந்து சன் பிக்சர்ஸுக்கு விற்றுட்டாங்க. அப்படியே அந்த மேட்ரே ஆஃப் ஆகி போச்சு. அப்படியே புஷ்ஷுன்னு போச்சு. இவர் பெருசாக அப்படியே தூக்கின்னு வந்தார் கொம்ப. அங்கே வந்து டொப்புன்னு கட் பண்ணி போட அப்படின்ட்டு அமிச்சிட்டாங்க. ஏன்னா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அவங்க என்ன அவ்வளோ முட்டாளா? அவங்க எவ்வளோ காப்பிரைட் இஷ்யூ, எவ்வளோ விஷயங்கள் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த ஆள் இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலை செய்து இந்த மாதிரி வயசான காலத்தில் அசிங்கப்படுறதுக்குன்னே அவன் தலையில் எழுதிக்குது. என்ன பண்ணுறது, அவன் விதியை யார் மாற்ற முடியும்? இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள், எல்லாருமே மொத்தம் தமிழ்நாடே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு வைங்கள அவரை. ஆனால் இவருடைய இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளத்தினால பலரும் வந்து இப்போ இவருக்கு எதிராயிட்டாங்க. அவங்க கிடக்கிறான் ஏன் பைத்தியாரன் அப்படின்ற மாதிரி பப்ளிக்கை பற்றி சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது கரெக்டாக. ஆனால் இது வந்து தேவையா இவருக்கு? காசுக்காக நீ வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புகிற, அது வந்து உனக்கு அது கரெக்டாக ஆப்டாக இருந்தால் அனுப்பலாம். இப்போ இதை பார்த்து பல ரசிகர்கள், இளையராஜாவுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப அவர் வந்து கேட்குறது தான் தப்பா, அவர் பாட்டை வந்து இவங்க திருடிட்டாங்க, அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டாக அந்த காலத்தில் நடந்த மாதிரி காட்டும்போது அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு வந்து இளையராஜாவுடைய பாட்டுன்னு சொல்லியே தான் போடுறாங்களே தவிர இது இந்த படத்தில் வர பாட்டுன்ற மாதிரி அவங்க போடல. இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் வர பாட்டு மாதிரி அவங்க பண்ணியிருந்தா அது வந்து காப்பிரைட் நீங்கள் அடிக்கலாம். ஆனால் அவங்க வந்து கிரெடிட் கொடுத்துட்டு தான் பண்ணுறாங்க. அதில் பேமெண்ட்டும் வேணும்னு கேட்குறது. உங்களுக்கு ரைட்ஸே இல்லாத போது எப்படிங்க பேமெண்ட் கேட்பீங்க? உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இவர் வந்து அந்த படத்துக்கு காசு வாங்கிட்டார். படத்தில் வந்து ஒரு ஆல்பமாக இவர் பண்ணியிருந்தாருன்னா அது வேறு கதை. ஆல்பமாக பண்ணும்போது அது இவர்கிட்டே அந்த ரைட்ஸ் இருக்கும். அந்த படத்துடைய ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு தான் ரைட்ஸு நான் தான் அதை க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சின்ன புள்ளத்தனமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எப்படியோ இருந்தாலும் திருந்துற மாதிரி தெரியல. எப்படியோ போட்டோம், நம்ம என்ன சொல்கிறது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வயசான காலத்தில் அவனுக்கு அசிங்கப்படணும்னு தலையில் எழுதியிருக்கு. அந்த விதியை என்ன மாற்றவா முடியும்?